நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். இன்றைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில அன்புமணி ராமதாஸுடைய ஃபேக்ஷன் போய் கூட்டணியில இணைஞ்சிருக்கிறதா சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே சேர்ந்து 2 பேரும் பேட்டி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த நாம பார்த்தோம் சார். இப்ப பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த இணைப்பு, இந்த கூட்டணியானது சட்டத்துக்கு புறமானது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஒரு பக்கம் பார்க்கும்போது ராமதாஸ் இது பின்னாடி இழுத்துட்டு வந்துருவான்னு ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. ஆனா ராமதாஸ் வந்து தன்னுடைய கருத்தை எப்படி தெரிவிச்சிருக்காரு. இப்போ ராமதாஸுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டவிரோதம் அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவோட சேர்ந்தது ஒரு பிரச்சனையாக அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது வந்து என் கூட மட்டும்தான் நீங்க பேசணும் அப்படின்னு அந்த கிளைமை முன்வைக்கிறாரு. அதுதான் அவர் சொல்றது. பட் அது ஒரு லீகல் இஷ்யூவாக நிற்குது. சிவில் கோர்ட்ல பல வருடங்கள் இழுத்து கடைசியில இன்னைக்கோ ஒரு நாள் அது தீர்மானம் ஆகும். அது வரைக்கும் இவங்க தேர்தல் ஆணையத்திலேருந்து என்ன சொல்றாங்கிறது தான் இப்போதைக்கு முக்கியமானது. அதைத்தான் வந்து நீதிமன்றங்களும் என்டாஸ் பண்ணுது. அப்படி பார்க்கும்போது அன்புமணி கையில போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவர் வேறொரு பெயர்ல தான் தன்னுடைய வாய்ப்புகளை தேர்வு செய்யணும். அல்லது அவங்களோடையே போய் சேரணும்னாலும் இன்னொரு பார்ட்டி மாதிரி அந்த கூட்டணிக்குள்ளேயே போய் சேர்றதுக்கு தயாரா இருக்காராங்கிறதும் தெரியல. யாரு 2 பேர்ல முன்கை எடுத்து முதல் அடியை எடுத்து வைப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. அது வரைக்கும் இவங்க முடிவெடுத்து முதல் அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் இந்த கூட்டணிகள் எல்லாமே அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருந்தது. இயங்காம அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தது. எல்லாரும் வந்து ஜனவரி 9, ஜனவரி 6, ஜனவரி 10 பொங்கலுக்கு பிறகு அப்படின்னு வரிசையாக ஒரு டேட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் முடிவுன்னு. அன்புமணி அந்த கோலத்தின் புள்ளிய முதல் புள்ளி போட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுல அவர் அந்த வேலையை செய்ததுனால அன்புமணி கூட இருக்கிற நிர்வாகிகளையும் கட்சியையும் அவர் நடத்துற கட்சியையும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆதரித்து விட்டது போலதான் தெரியுது. ஆனா கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி நாங்க கூட்டணியில வந்துட்டாரு, அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி, அது எங்களுக்கு இயல்பான ஒரு கூட்டணி, இயற்கையான கூட்டணின்னு எல்லாம் அவர் சொல்றாரு. பாஜக இதற்காக மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்களா என்னங்கிறத நான் பார்க்கல. நீங்க எதையும் பார்த்தீங்களா? அது தொடர்பாக ரியாக்ஷன் எதையும் வந்திருக்குதா? கட்சி எங்க கூட்டணியில புதிதாக ஒருத்தர் வந்திருக்காரு, அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், அன்புமணியை வரவேற்கிறோம் அப்படின்னு எதையும் செய்தி பாத்தீங்களா? இல்ல சார், இப்போ ஏதோ சொல்லல. ஆனா அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனா 2 நாள்ல இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறதுதான் சார் இப்ப முக்கியமா இருக்கு. அப்பதான் வந்துட்டு பாஜகவுடைய கை இங்க மேலோங்கி இருக்கோ அப்படிங்கிற கேள்வி எழுது. பாஜக கை மேலோங்கி இருக்கோ இல்லையோ, மேலோங்கி இருப்பதாவே இருக்கட்டும். அவருடைய ஆணைப்படிதான் அன்புமணி வந்து சேர்ந்தாருன்னு சில ஊடகங்கள்ல சொல்றாங்க. அப்படி சொல்வது உண்மையாகவே இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனா அப்படி ஒரு நிகழ்வு நடக்குது இல்ல. கூட்டணியில புதிதாக ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அதற்கான கொண்டாட்டம் வந்து பாஜகக்குள்ள இருந்து வருதா வரலையா? வரலன்னா ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு சிக்கலாகவே தான் எனக்கு திரும்பவும் தெரியுது. அதிமுக பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் டிடிவி தினகரனை இணைப்பதற்கு பாஜக தலைவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள்ங்கிற செய்தியும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க வரிசையா எல்லாரையும் கொண்டு வந்துருவோம், இப்ப அன்புமணி வந்துட்டாரு அப்படின்னு பாஜக சொல்லணும் தானே. ஏன் அதை சொல்வதும் வரவேற்பதுமாக யாரும் செய்யாம இருக்காங்க? அப்போ என்ன நடக்குது அந்த கூட்டணிக்குள்ளங்கிறது இன்னும் மர்மமாகவே தான் இருக்குது. இன்றைக்கு டெல்லி போறாரு எடப்பாடி பழனிசாமின்னு நீங்க சொல்றீங்க, போறாருன்னு செய்திகள்லயும் பாக்குறோம். இன்னைக்கு போறாருன்னு சொல்றாங்கல்ல. நேற்றே வேலுமணி போயிட்டாருன்னு செய்தி இருக்கு. இன்றைக்கு இவர் போகிறார் என்றால் நேற்றே அவர் ஏன் போறாரு? நேற்றே அவர் போய் ஏதோ ஒன்று பேசுகிறார், அதுக்கப்புறம் அழைப்பு வந்து இன்றைக்கு இவர் போகிறாரா? இது எடப்பாடி பழனிசாமி சார்பாக வேலுமணி போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்தி பூர்வாங்க பேச்சுவார்த்தைகளை முடித்து இறுதிப்படுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமியை கூப்பிடுறாங்களா? இல்ல அவர் போய் ஏதாவது சர்ச்சைகளை கிளப்பி அந்த சர்ச்சைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பேசுவதற்கு வான்னு கூப்பிட்டு போறாரா? இல்ல அதுல எதையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல கிளியர் பண்றதுக்கு இவர் போறாரா? இப்படி பல கேள்விகள் வந்து அதோட தான் நிக்குது, அதோட சேர்ந்துதான் நிக்குது. அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது தெரியல. ஆனா அமித்ஷா அடிக்கடி சென்னை வருவாரு, வாரம் ஒரு முறையாவது இனிமே வருவாரு, கூட்டணிகளை இறுதி செய்ய, தேர்தல் வரைக்கும் பிரச்சாரத்தை மேற்பார்வையிட, அதற்கான உத்திகளை வகுக்க அப்படின்னு அமித்ஷா
அடிக்கடி சென்னை வருவாரு, வாரம் ஒரு முறையாவது வருவாரு. அதனால அவர் வந்து ஆடம்பரமான விடுதிகள்ல தங்குவதற்கு பதிலாக ஒரு வீடு பார்த்து இங்கேயே இருக்கலாம், எலெக்ஷன் வரைக்கும் இங்க ஒரு வீடு, அவர் வந்தால் தங்குவதற்கு ஒரு வீடு பார்க்கணும்னு ஒரு ப்ரப்போசல் இருக்கிறதாக ஒரு செய்தி போடுறாங்க. அந்த செய்தியில வசதியாக பெரிய வீடாக இருக்கணும், வாடகை கிடைக்கணும், இந்த தேர்தல் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மாதம் அல்லது 6 மாதம் வரைக்கும் அது வேணும் அப்படின்னு தேடுறாங்க. பனையூர்ல இருக்கிற தவேக தலைவர் விஜய் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு கிடைத்து அங்க பார்க்கணும், அங்கு தங்கினாலும் தங்குவார்னு ஒரு செய்தியை நான் படிக்கிறேன். ஒரு தளத்துல அந்த செய்தியை நான் படிக்கிறேன். என்ன நோக்கத்திற்காக அந்த செய்தி வந்திருக்குதா, இல்ல அந்த செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வு என்ன? எடப்பாடி பழனிசாமிக்காகத்தான் எஸ்பி வேலுமணி போறாரா, அல்லது எஸ்பி வேலுமணி தனியாக ஒரு ட்ராக் அங்க பிஜேபியோட வச்சிருக்காரா? அப்படி எதையும் வைத்திருந்தார் என்றால் அது என்ன திசையில அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை இழுத்துட்டு போகுது, அந்த மாதிரி ஏதேனும் இருக்குமோங்கிற கேள்விக்கும் பாஜக இந்த கூட்டணியை வரவேற்காமல் இன்னும் மௌனமாக இருப்பதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கா? இல்ல டாக்டர் ராமதாஸோட பாரதிய ஜனதா கட்சி ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்துதா? அதை ப்ரீஎம்ப்ட் பண்ற மாதிரி எடப்பாடியும் அன்புமணியும் முந்தி கொண்டு இந்த வேலையை செய்துட்டாங்களா தெரியல. எல்லாருமே ஒரே மேடையில வந்து ஒற்றுமையா நாங்கள் ஒற்றுமையோடு இருக்கிறோம்ங்கிறத டிக்ளேர் பண்ற வரைக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி கேள்விகள் எல்லாம் இருக்கட்டும், இவங்க இந்த மாதிரி இல்லாத விஷயங்கள் எல்லாம் பத்தி மீடியா பேசிக்கிட்டு இருக்கும் போதே நாம ஆக்சுவலா வேற ஒரு அணியை கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு அவங்க திட்டமிட்டே அந்த மாதிரி லூஸ் சென்ஸ விடுறாங்களா தெரியல. அதிமுக வந்து பாமக சேர்த்துக்கிட்டது ராமதாசுடைய ஃபேக்ஷனுடைய ஓட்டும் நமக்கு தான் விழும் அப்படிங்கிற ஒரு கணக்குல சேர்த்துக்கிட்டாங்களா, இல்ல அன்புமணியுடைய ஃபேக்ஷன் ஓட்டு இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற கணக்குல சேர்த்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு சார். அன்புமணி ஃபேக்ஷன் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உறுதியானது. டாக்டர் ராமதாஸுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் குறைவு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, பிஜேபியில இருந்தும் அதிமுகல இருந்தும் நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அன்புமணி வந்து பனையூர் பக்கம், அவரும் பனையூர்ல தான் இருக்காரு, பனையூர்லயே ஒரு கூட்டணியை இறுதி செய்வதற்கு அன்புமணிக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா அப்படி அவர் செய்ய விடாம அவரை லாக் பண்ணி முதல்ல இங்க உள்ள போட்டுருவோம்னு முதல்ல போட்டிருக்கலாம். டாக்டர் ராமதாஸுக்கும் பனையூருக்கும் அவ்வளவு தூரம் ஒத்து போகுமாங்கிறது தெரியல. அடிப்படையிலேயே அவருக்கு சினிமா நடிகர்கள் மேல, அவர்கள் அரசியலுக்கு வருவது மேல, அவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக மக்களை வழிநடத்துபவர்களாக அவர்களை ஏற்றுக்கொள்வதில் அவருக்கு ஒரு ஒவ்வாமை ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. அதனால அவர் வந்து தவேகாவை ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக, கோட்பாடுகளோடு செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக டாக்டர் ராமதாஸ் அவங்கள பாக்குறாரா இல்லையான்னு தெரியல எனக்கு. அவருக்கு அதுக்கப்புறம் அதிமுகவோட அன்புமணி லாக் ஆயிட்டாருன்னா தவேகாவை அவர் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது அவருடைய கடந்த கால திரைப்பட நடிகர்களோட அவருக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு காரணமாக அவர் தவேகாவோட போக மாட்டாருன்னு ஒரு செய்தி உண்மையாக இருந்தால் அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு திமுக தான், திமுக கூட்டணி தான். தனித்து போட்டியிடலாம், ஆனா தனித்து போட்டியிடுவதன் மூலமாக வெற்றி பெற முடியுமாங்கிறது தெரியல. மகனோடு ஏற்பட்ட போட்டிக்கு பிறகு, நிர்வாகிகள் எல்லாம் அன்புமணியை சார்ந்து போனதுக்கு பிறகு, இப்போ வந்து அவர் எத்தனை எம்எல்ஏக்களை வென்றெடுக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதனால வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியில அவர் சேரணும், அல்லது அவர் இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெற வேண்டும், ஏதோ ஒண்ணு. அப்படி முயற்சிகளுக்கு தானே அவர் போக முடியும். அந்த வகையில பார்க்கும்போது திமுக கூட்டணி மட்டும்தான் அவருடைய சாய்ஸாக தெரியுது. அதுதான், அப்படி இருந்தால் அங்க விசிக இருந்தால் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ அதை எப்படி சரி செய்வார்கள்? அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய முரண்பாட்டை விசிக எப்படி பார்க்கிறது? இரண்டையுமே எதிர்த்தரப்பாக பார்க்கிறதா, இல்ல ஆரம்ப காலத்துல நம்மோடு தோழமையோடு டாக்டர் ராமதாஸ் இருந்தாரு, அன்புமணியினுடைய அரசியல் வருகைக்கு பிறகுதான் அந்த முரண்பாடு ரொம்ப கூர்மை அடைந்து ஒட்ட முடியாத அளவுக்கு பிரிஞ்சு போய் நிற்குது, அதனால டாக்டர் ராமதாஸ் அவர் வந்தா பரவாயில்லை அப்படின்னு விசிக நினைக்குதா என்னங்கிறது தெரியல. அது எல்லாமே அடுத்து வரும் நாட்கள்ல அவங்கவங்க நிலைப்பாடுகளை வெளியில சொன்னதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இதுதான் அதுக்குள்ள தெரியுது. எத்தனை தொகுதிகள்ல அதிமுக கூட்டணியில அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணியோட இருக்கிறத பாட்டாளி மக்கள் கட்சின்னு நாம சொல்லலைன்னா அன்புமணி கோவப்படுவாரா?
அத பாமகன்னு சொன்னா டாக்டர் ராமதாஸ் கோவப்படுவாரா? எப்படி சொல்றது? அன்புமணி பாமகன்னு சொல்லிடுவோம் அப்போ. அன்புமணி பாமக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது டாக்டர் ராமதாஸுக்கோ அவரோடு இருக்கக்கூடிய ஜி.கே. மணி, அருள் போன்றவர்களுக்கோ ஒரு நெருக்கடியை கொடுக்குமா, அழுத்தத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. அதே அளவுக்கு அவர் போறக்கூடிய கூட்டணியில இடம் கிடைக்குமா? அந்த இடம் வாங்கலைன்னா நம்ம கட்சியினுடைய பெருமையை அவர்கள் குறைத்து விட்டார்கள், மதிப்பை குறைத்து விட்டார்கள்னு இவங்க அரசியல் செய்வார்களா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு தேடணும்னா, எத்தனை தொகுதியில போட்டியிடுறோங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை எம்எல்ஏக்கள் நமக்கு வெற்றி பெறுகிறார்கள்ங்கிறது தான். எம்எல்ஏக்களாக நம்ம கட்சியில இருந்து எத்தனை பேர் வர்றாங்கிறது தான் முக்கியம், ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு தான் முக்கியம் அப்படின்னு ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியில சேரலாம். அதிமுகவை விட வலிமையாக இருக்கக்கூடிய, அதிமுக பாஜகவை விட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அணில ராமதாஸ் சேர்ந்தா மட்டும்தான் அந்த ஆங்கிள் அவர் வெற்றி பெற முடியும். விஜயோடு எனக்கு ஒவ்வாமை இல்லை, திரைக்கலைஞர்களோடு எனக்கு இருந்த ஒவ்வாமை எல்லாம் இப்ப இல்லை அப்படின்னு சொல்லி விஜயோட போய் ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் சேர்ந்தாலும் அது அதிமுக பாஜக கூட்டணியை விட வலிமையானதாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதற்கு இன்னும் விடை தெரியாது. ஆளாளுக்கு ஒவ்வொரு நம்பரை போட்டு இவ்வளவு ஆதரவு இருக்கு, இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க. எந்த புள்ளி விவரமும் அறிவியல் ரீதியானவை இல்லை, அல்லது நடந்து யாருக்காவது கிடைச்ச வாக்குகளின் அடிப்படையில் அவங்க சொல்றதாக இல்லை. அப்படி இருக்கும்போது ஒருவரை ஆதரிப்பதும் ஆதரிக்காமல் இருப்பதும் மனிதர்களுடைய விருப்பம் சார்ந்தது. அந்த அடிப்படையிலிருந்து அவருக்கு அவ்வளவு கிடைக்கும் இவ்வளவு கிடைக்கும்னு காத்துல கணக்கு போடுற வேலையை நீங்களும் நானும் செய்ய முடியாது. கான்கிரீட்டான ப்ரூஃப் வேணும் நமக்கு. அதனால டாக்டர் ராமதாஸ் தாவேக்காவோட போறது எவ்வளவு தூரம் அவருக்கு பயன் தரும் அப்படிங்கிறது தெரியல. தனித்து போட்டியிட்டால் அந்த கூட்டணியினுடைய கேண்டிடேட்டாக வரக்கூடிய அன்புமணி பாமக வேட்பாளர்களை விட ராமதாஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது கஷ்டம். அப்போ ஒரே சாய்ஸ் திமுகவோடு போவதாகத்தான் தெரியுது. அது சாத்தியமா இல்லையாங்கிற கேள்விக்கு இன்னும் விடை தெரியல. ஃப்ளூயிடான சிச்சுவேஷன்ல அப்படி எல்லாமே நெகிழ்வாக இருக்குது, இன்னும் நெருங்கி இறுக்கமாகவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அன்புமணி ஃபேக்டர் இறஞ்சிருக்கு. அடுத்து தேமுதிக, அடுத்து ஓபிஎஸ், டிடிவி, சசிகலான்னு சொல்லி ஒரு பெரிய பிரம்மாண்ட கூட்டணியை கட்டமைச்சா அது திமுக கூட்டணிக்கு பெரிய பலமிக்க ஒரு எதிர்கட்சியாக எதிர்கூட்டணியாக மாறக்கூடும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த தேர்தல் டஃப்பா இருக்குன்னு சொல்றாங்க. தேர்தல்னு நடந்தாலே அது டஃப் தானே. மக்கள் ஒருவேளை கட்சிகள், திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் பிரிந்து இருந்தால் அதுல ஒரு அட்வான்டேஜ் திமுகவுக்கு கிடைக்குது. அதுக்காக தேர்தலே முடிந்து போன தேர்தல்னு நீங்களோ நானோ சொல்ல போறது இல்லை. நான் சொல்ல போறது 200 இடங்கள் கிடைக்க வேண்டும், அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உறுதி செய்யுங்கள் அப்படின்னு முதலமைச்சர் கால் கொடுக்கிறாரு கட்சிக்காரங்களுக்கு. அந்த 200ங்கிறது கற்பனையான ஃபிகர் இல்லை. 2024 மக்களவை தேர்தலின் போது வாக்கு சதவீதத்துல குறைவாக இருந்தாலும் 2024 மக்களவை தேர்தலின் போது 222 தொகுதிகள்ல திமுக முதலிடத்துல இருந்திருக்குது. அதை உறுதி செய்யுங்க, அதுல கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சா கூட 200 சீட்டுகளை உறுதி செய்யுங்கன்னு அதை சொல்றாரு. எப்படியும் 118 கிடைச்சிரும், அதனால நாம ரிலாக்ஸ்டா இந்த தேர்தலை அணுகலாம் அப்படின்னு ஒரு மெத்தனம் திமுக கூட்டணிக்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கூட அந்த டார்கெட் பிக்ஸ் பண்ணலாம். அவ்வளவு சீட்டு ஜெயிச்சா மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தகிடுதத்தங்களுக்கு பலியாகாம நாம ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் அப்படிங்கிற செய்தியை கட்சிக்காரங்களுக்கு கடத்துவதற்காகவும் அந்த இலக்கை அவர் முன்வைக்கலாம். எல்லா வகையில பார்த்தாலும் அந்த இலக்கு முன்வைப்பது சரி, அதற்காக கட்சியை முடுக்கி விடுவது சரி. நாள்தோறும் திட்டங்களும் கூட்டங்களும் கட்சியினுடைய செயல்பாடுகளுமாக அந்த கட்சி தேர்தலுக்கு உண்மையிலேயே தீவிரமாக தயாரிச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. மற்றவங்கெல்லாம் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் போவாங்க போல இருக்கு. ஆனா இவங்க முன்கூட்டியே எல்லா வேலைகளையும் செய்யறாங்க. அது மக்களிடத்திலையும் அது எடுபடுது. அதனால முதலமைச்சர் வார்த்தைகளிலேயே சொல்வதாக இருந்தால், நீங்கள் தனித்தனியாக வந்தாலும் சரி, சேர்ந்து ஒரே கூட்டணியாக வந்தாலும் சரி, உங்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்களே வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவர் சொல்றாருல. இப்போ அந்த 2 நாள் முன்னால நடந்த
விழாலையும் பேசும்போது சொன்னாரு, நீங்களும் ஜெயிச்சு வாழ்க்கையில ஜெயிச்சு வாங்க, நாங்களும் ஜெயிச்சு வர்றோம், நாம திரும்பவும் சந்திப்போம் அப்படின்னு வந்திருந்த மாணவர்களிடத்துல சொன்னாரு. நாங்களும் ஜெயிச்சு வரோம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு ஒரு மீட்டிங்லயும் கூட, திண்டுக்கல்ல நடந்த மீட்டிங்லயும் அவர் அதே கருத்தை வலியுறுத்தி சொல்றாரு. மீண்டும் நாங்க வெற்றி பெற்று வருவோம். இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தீர்வு காணப்பட வேண்டுமா, இல்லை இது தொடர்பாக அனைத்து விஷயங்களுக்கும் டெல்லியில போய் யாராவது காவடி எடுத்து அங்க போய் உட்கார்ந்து காத்திருந்து டெல்லியினுடைய முடிவுகளுக்கு பிறகு இங்க செயல்படுத்த வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதை தீர்மானிக்கிற தேர்தலாக 2026 இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் ரொம்ப முக்கியமான செய்தி தான். இந்த கூட்டணி விஷயத்தை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போக வேண்டியதா இருக்குது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைவரான என்டிஏ கூட்டணி தான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது டெல்லிக்கு விஜய் அழைக்கப்படுறாரு. அப்போ டெல்லி ஒரு மையமா மாறுது அப்படிங்கிற ஒரு பார்வை கொடுக்கப்படுது. அமித்ஷா போனோடனே கூட்டணி கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது பிஜேபியோட ஹோல்டு அங்க அதிகமா இருக்குது, அவங்க தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வருது. இது தமிழ்நாடு மக்கள் எப்படி எடுத்துவாங்கன்னு பாக்குறீங்க? அவங்களுக்கு அது என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணிக்கு எல்லா விஷயங்களும் ஸ்டாலின் தலைமையில முடிவாகுது. அந்த கூட்டணியில சேரக்கூடியவர்கள் ஸ்டாலினோட, முதலமைச்சர் ஸ்டாலினோட பேசுறாங்க, அதோட அந்த கூட்டணி இறுதியாகுது. ஆனா இங்க உட்கட்சி விவகாரங்கள் கூட, நீங்க கூட்டணிக்காக இன்னொரு கட்சியோட பேசுறீங்க, அது அதனுடைய ஒப்புதல், பாமகவோட நான் ஒரு டீல் போட்டிருக்கேன், இத்தனை தொகுதிகள் அப்படின்னு வந்திருக்கு, அதை நீங்க என்டார்ஸ் பண்ணி கொடுங்க, நீங்க அதை அங்கீகரியுங்கள், அதுக்கப்புறம் நான் வெளியில சொல்றேன்னு போய் சொல்லலாம், அவங்க கிட்ட அங்கீகாரம் வாங்கலாம். அது கூட்டணி கட்சிகளை, தலைமை நானாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை மதித்து நடப்பதாக ஒரு முயற்சி அப்படின்னு நான் அதெல்லாம் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா என்னுடைய கட்சிக்குள்ள என் மீது அதிருப்தி கொண்டவர்கள் யாராவது, அல்லது நான் யார் மீதாவது நடவடிக்கை எடுத்தா அவங்க நேரடியாக இங்கிருந்து டெல்லி போய் ஒரு வகையில என்னோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவரையே பார்த்து என் கட்சி பிரச்சனைக்கான தீர்வை அவரிடம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அதை என்னோடு நெருக்கமாக இன்னொரு வகையில இருக்கக்கூடியவர்கிட்ட எடுத்து சொல்லி அதை தடுக்கிறதுக்கான முயற்சியை எடப்பாடி பழனிசாமியால செய்ய முடியல தானே. அப்போ டெல்லியில அவங்க முடிவுகளுக்காக, தன்னுடைய கட்சி விஷயத்துக்கே அவங்களுடைய முடிவுகளுக்காக காத்திருக்கிற ஒரு சூழல் தானே அவருக்கு இருக்கு. அவங்கள்ட்ட இருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் இறுதி முடிவு நான் தான் எடுப்பேன், நான் ஏற்க மறுப்பேன், அவங்க என்ன செல்வாக்கோடு இருக்கிறார்களோ அந்த இடத்தில் வைப்பேன்னு எல்லாம் அவங்க சொல்லலாம். ஆனா நடக்கிற நிகழ்வுகள் அப்படி நடப்பதாக தெரியல. அவங்க மக்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு 22% ஓட்டு கிடைச்சதுன்னா எங்களுக்கு 11% ஓட்டு கிடைச்சது, அல்லது அவங்களுக்கு 23% ஓட்டு கிடைச்சதுன்னா எங்களுக்கு 18% ஓட்டு கிடைச்சது. எங்க கூட்டணிக்கு 18% ஓட்டு கிடைச்சது, உங்க கூட்டணிக்கு 23 அல்லது 24 கிடைச்சது. அதற்கு தகுந்த மாதிரி தான் இந்த கூட்டணி இடங்களை, இந்த 234 தொகுதிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க பிடிவாதமா இருந்து இவர் படிப்படியாக அதை லூஸ் பண்ணார்னா, எக்ஸாக்டா அப்படி கொடுக்கல, அதுக்கு 10 சீட்டு குறையாத்தான் கொடுத்துருக்குறோம், ஏன்னா டஃப் நெகோசியேட்டர் எடப்பாடி பழனிசாமின்னு 60 சீட்டு 70 சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட யாராவது சொல்லலாம், அல்லது 50 சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட யாராவது சொல்லக்கூடும். ஆனா உண்மையிலேயே அப்படி நடக்குதா, இல்ல டெல்லிக்கு தலையசைக்கிறார் அப்படின்னு அதுக்கு பொருளா? தலையசைக்கிறார்னா அப்போ உங்களுடைய கிரவுண்டு, நீங்க எங்க காலூன்றி இருக்கிறீர்கள்? அதிமுகங்கிற பிளாட்ஃபார்ம்லயா, இல்ல பிஜேபிங்கிற பிளாட்ஃபார்ம்லயா, இல்ல அங்க ஒரு கால் இங்க ஒரு கால்னு இருக்கீங்களாங்கிற கேள்விகள் எல்லாமே அதை ஒட்டி வரும். அதை மக்கள் பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் டெல்லியில போய் முடிவு பண்ணி வர்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒவ்வாத செயல். அதனாலதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் பிஜேபி அந்த கூட்டணியில இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பார்வை என்ன மாதிரி ஆட்களுக்கு இருக்குது. இப்போ நீங்க ஓட் பர்சன்டேஜ் நம்பர்ஸ் சொன்னீங்க சார், அதை வைத்து மூத்த பத்திரிகையாளரான தராஜ் சாம் அவர்கள் ஒரு கணக்கு சொல்றாரு. அதாவது அவங்க சொல்றபடி, அமித்ஷா சொல்றபடி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 38% ஓட்டுகள் இருக்குது. இதோட சேர்த்து பாமக இன்ன பிற கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வந்தாங்க அப்படின்னா அது அரித்மெட்டிக்கா வாக்கு சதவீதத்துல திமுக டஃப் கொடுக்கும், அது ஒரு பர்செப்ஷன் ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல 38% அவங்களுக்கு எப்படி வருது? அதிமுகவுக்கு ஒரு 20, இவங்களுக்கு ஒரு 11, பிஎம்கேக்கு ஒரு 4 5 அப்படின்னு கணக்கு வச்சு அந்த மாதிரி கூட்டி சொல்றாரா? அப்படின்னா 38 சீட், அவ்வளவுதானே அவங்க டோட்டல் ஸ்ட்ரென்த் வருது.
அதான் சார், தேமுதிக, டிடிவி, ஓபிஎஸ், இன்னும் அவங்க எல்லாம் கட்சிகள் இன்னும் இருக்குது, ஐஜேகே இருக்கு. அவங்க எல்லாம் இன்னும் வரலையே, வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். டிடிவி வந்து வந்தாதான் 100 நாள் வேலை திட்டத்தை இல்லாமல் செய்ததுக்கு, காந்தி பெயரை அந்த திட்டத்திலிருந்து தூக்குனதுக்கு டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்குது. மத நல்லிணக்கத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் கட்சிகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்காது அப்படின்னு சொல்லுது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன பொருள்? மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு செய்வது திமுக தான் அப்படின்னு நினைக்கிறாரா அவரு? எதிரி என்று யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் தேர்தல்ல துரோகிகளையும் பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்து சொல்றாரு சார். துரோகிகளையும் பார்க்க தேவையில்லைன்னு சொல்றாரு. எதிரியோ துரோகியோ எனக்கு கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. கண்ணுக்கு தெரிவது வெற்றி மட்டுமேன்னு சொல்றாரு. அப்போ வெற்றி பெறுவோம்ங்கிற நம்பிக்கையை ஒரு கூட்டணி உருவாக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, தேமுதிக, பாஜக எல்லாரும் 2021லயும் ஒரே அணியாகத்தான் இருந்தாங்க. அவங்களால வெற்றி பெற முடியவில்லை. அப்ப அமமுக தனியா இருந்தாரு, கமலஹாசன் தனியா இருந்தாரு. இப்ப கமலஹாசன் திமுக பக்கம் போயாச்சு, ரைட்டு. அமமுக எங்க போனோம்? அவங்க அதிமுக பக்கமே போனா கூட அப்பவும் அது வந்து உறுதி இல்லை. வெற்றி உறுதிங்கிறதுக்கான இடம் இல்லை. நல்லா போட்டி போடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் வரும். ஆனா அமமுக திமுக பக்கம் போயிட்டாங்கன்னா வெற்றி வந்து ரொம்ப உறுதியாகுது. ஆக அப்படிலாம் அவர் யோசிப்பாரா? அங்க இடம் இருக்கா இல்லையா, எப்படி அகாமடேட் பண்ணுவாங்கிறது எல்லாம் தனி கேள்வி. அந்த கவலையே திமுக படட்டும், அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் படட்டும், போய் சேர விரும்புகிற கட்சிகள் பார்க்கட்டும். அதுல எப்படி இடம் கொடுப்பாங்கன்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2004 பாரதிய ஜனதா கட்சியையும் அதிமுகவையும் தவிர அரசியல் கட்சிகளாக இருந்த பெரிய கட்சிகள் அனைத்தும் ஒரே கூட்டணிக்குள்ள, திமுக தலைமையிலான கூட்டணிக்குள்ள வந்தது. 40 இடங்களையும் அவங்க வெற்றி பெற்றார்கள் 2004. ஆமா, 2004 எல்லா கட்சிகளும் அதிமுகவும் பாஜகவும் மட்டும் தனித்து விடப்பட்டன. அப்படி ஒரு சூழல்ல தான் இப்பவும் இருக்கு. அதுல இந்த அன்புமணி போய் சேரட்டும், சில தனி மனிதர்கள் கட்சி நடத்துறாங்கல்ல, அந்த பகுதியில மட்டும் செல்வாக்கோட 1 தொகுதி 2 தொகுதியில இன்ஃப்ளூயன்ஸோட இருக்கக்கூடியவர்கள், அல்லது தங்களுடைய சாதியினர் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் இன்ஃப்ளூயன்ஸோட இருக்கக்கூடியவர்கள்னு சில கட்சிகள் இருக்குல்ல, அவங்க ஒரு வேளை போய் சேர்ந்தாலும் சேரட்டும். மற்றபடி தமிழ்நாடு தொடர்பான அக்கறை, தமிழ்நாடு, தமிழர் நலன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து திமுகவோடு வந்து சேர வேண்டும். ஓரணியில் தமிழ்நாடு என்ற அறைகூவலுக்கு இணங்க இந்த பக்கத்துல வரணும். அதை எப்படி அகாமடேட் பண்றதுங்கிறத திமுக பார்த்து கொள்ளட்டும். அதுல திமுக சைட்ல ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் சிலருக்கு சில ஒவ்வாமைகள் இருக்கு. அவங்க இல்லாமலே நாம ஜெயிக்கலாம், அவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்லாம் சில பேரை சொல்றாங்க. அது சமூக ஊடகங்கள்ல சொல்றதை வச்சுதான் சொல்றாங்க. மேலிடத்துல இருக்கக்கூடியவங்க யாரும் சொல்லல அந்த மாதிரி. இன்னும் சிலர் அப்படி சொல்றாங்க சமூக ஊடகங்கள்ல. இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் டிசிஷன்னா உங்களுடைய விருப்பம், விருப்பம், உங்களுடைய விருப்பம் சார்ந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவு. அதுக்கு கான்கிரீட் ப்ரூஃப் எதுவும் கிடையாது. சந்தோஷ சேர்க்காம நான் என்னோட கூட்டணியை நான் வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா சந்தோஷ் வந்து 4 இன்டர்வியூ எடுத்தா தான் என்னுடைய கூட்டணிக்கு வியூஸ் அதிகமாகும்னா, அது இல்லாமலே அந்த வியூவை வாங்க முடியும்னு நான் ஒரு கணக்குல போய் நான் தோத்து போயிட்டேன்னா அப்ப இந்த ஆலோசனை சொன்னவங்க, அழுத்தம் கொடுத்தவங்க யாராவது திரும்பி பார்ப்பாங்களா? அப்போ நீங்க வெற்றியை உறுதி செய்வதற்கு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு நீங்க உள்ள சேர்த்து கூட்டு வர்றது தவிர வேற ஒன்றும் ஆப்ஷன் இருக்கிறதாக நான் நினைக்கல. பட் இது வந்து பொதுவாக ஒரு பாசிசத்துக்கு எதிராக, சர்வாதிகாரத்துக்கு எதிராக, எதேச்சதிகாரத்துக்கு எதிராக, ஜனநாயக மீது நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கு, ஒரு ஆட்சி முறைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட முரண்பாடுகளை பெரிதுபடுத்தக்கூடாது. நாம் இணைந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செயல்பட வேண்டுமோ அந்த இடத்துல சேர்ந்து இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு, அப்படிங்கிறது ஒரு நடைமுறை. அதை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் செயல்படுத்தினார்கள் என்றால் இவங்க ஒரே ஃப்ரண்டா நேரடி போட்டியாக வந்தாலும்
திமுக அணி தான் வெற்றி பெறும். பல்வேறு விஷயங்களை முக்கியமா பகிர்ந்துட்டீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சந்தோஷ்.